Tendril FM 104.7, 104.9 Island wide. இவ பேரத்தான் குறிக்கும் MASS மாஸ் இவ வந்தாலே தெரிக்கும். ராகதீபம் 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 விழிகொண்ட மௌனம் மொழியாகும் ராத்திரியின் கலந்தாடும் நெஞ்சங்களில் தேன் ஒளி சிந்த வரும் ராகதீபம். மனம் வென்ற பாடல் கொண்டு அரங்கேற்றும் ராகதீபம் ராகதீபம். மற்றும் ஒரு ராகதீபம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றின் ராகதீபம் சுமந்து வருகிற பாடல்கள் இவைதான். பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த காதல் நிலா தேய்ந்தது, பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்தது. பாடி அழைத்தேன் உன்னை இது தேடும் நெஞ்சம், பாடி அழைத்தேன் உன்னை. நான் பாடும் மௌன ராகம் என் காதல் ராணி இன்னும், நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா? என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது, என் ஜீவன் பாடுது. மலரே என்னென்ன கோலம், எதனால் என் மீது கோபம், மலரே என்னென்ன கோலம். இத்தனை பாடல்கள் தான் இன்றைய தினம் ராகதீபம் சுமந்து வருகிற பாடல்கள். இந்த பாடல்கள் இருந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் பேசலாம். அதே போல தென்றல் எஃப்எம்மின் உதிபுர ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்காக பதிவு தந்திருக்கிறோம். www.facebook.com/tendelfm கலம்பு என்பதுதான் எமது உதிபுர ஃபேஸ்புக் பேஜ். இந்த பேஜில் உங்களுக்கான பதிவு வழங்கப்பட்டுள்ளது. பதிவுகளை பின்னூட்டர்களை வழங்கலாம். உங்களுடைய பேர்களையும் சேர்த்துக்கொண்டு பாடல்களை வழங்கி காத்திருக்கிறோம். கடந்த மணித்தியாலத்தில் பேசின நேர்கள் இந்த மணித்தியாலத்துக்கு வரமாட்டாங்க என்கிற நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? அட்படிமனையிலிருந்து ராஜேந்திரன் சார். முதல்ல பேசுனீங்க தானே ராஜேந்திரன்? இல்லையா? இல்ல சார், இல்லையா? இல்லையா? சரி சரி சரி. என்ன பாடல் வேணும் ராஜேந்திரனுக்கு? பூங்காற்றே திரும்ப மாண்ட பாட்டு. பூங்காற்றே பூங்காற்றே போன வேளை பூங்குயில பாத்தியா? சரி சரி, நன்றி. இப்போ பேசலாம். வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம் சார். முஸ்தகீம். எங்க புல்மோட்டையிலையா? இல்ல சார், வீட்டை வந்து இன்னைக்கு 4 நாள், நாளைக்கு சரிப்பா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சரப்தீன் முஸ்தகீம்? எந்த இரவு முதல் இரவு. சரிப்பா, நன்றி, வணக்கம். அக்கரைப்பற்றிலிருந்து ஜோ நேகாம்பரம் எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் வழங்குங்கள். சரவணன் ராமலிங்கம். அன்பான அறிவிப்பாளர் இலாஜி எப்படி இருக்கீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்ணாச்சிமங்கலம் கிராமத்தில் இருந்து சரவணன் பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். அதே போல திருப்பூர் PR மோகனசுந்தரம் நிகழ்ச்சியோடு நாங்கள் மனிதிருக்கும் வாழ்த்துக்கள் என்று திருப்பூரிலிருந்து பதிவு செய்திருக்கிறார். மல்ராசியூர்லேருந்து செல்வராஜா எங்களுக்கும் ஒரு பாடல் தாங்க. மாவநிலையிலேருந்து நிசா, சென்னையிலேருந்து சிங்க சிவராம் நாகராஜ் இலாஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நிகழ்ச்சியோடு நாங்களும் பயணிக்கிறோம் என்று சென்னையில் இருந்து பதிவு செய்திருக்கிறார். அவனாசிலிருந்து வைஜெயந்திமாலா பலாங்குடியில் இருந்து ராகதீபத்தோடு இணைந்திருக்கிறோம். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அதே போல பிரபா சுப்பிரமணியம் தெண்டலோட கண்டியில் இருந்து பிரபா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் பேரையும் சேர்த்துக் கொள்ளுங்க. ஜயலான் சார் கோயிலில் இருந்து சண்முகநாதன் கலஹாவில் இருந்து அருமையான பாடல்களை தாருங்க என்று பதிவு செய்திருக்கிறார். மின்னல் சிவா. தென்னல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மின்னல் சிவா.
இந்த மணித்தியாலத்தின் முதல் பாடலுக்கு அனுசரணை வழங்குவோர் நலமாய் வாழ தினமும் உகந்தவை பிரீமியர் சவுதி டேட்ஸ். சத்துக்கள் நிறைந்த பிரீமியர் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை சவுதியிலிருந்து வரவழைத்து விநியோகிக்கும் ஒரே நிறுவனம் கொழும்பு 11 ஞானம் இம்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா கண்ணால பார்த்தது கனவாக தோணுது கண்ணுக்குள்ள கண்ணீர் வத்தி போனது பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா பள்ளிக்கூடம் போனாலும் பாதையோரம் நான் பார்ப்பேன் கண்ணம்மா சௌக்கியமா யார பார்த்து நான் கேட்பேன் பட்டம் போன நூலானே பார்த்து சிரிக்க ஆளானே அம்மாடி ஒன்னால அம்மாவாச போலான ஒரு தரம் கண்ணீர் விட உடஞ்சதே கம்மாக்கர உன்ன எண்ணி அனலாச்சு ஆத்தாங்கர பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா அள்ளி தேத்த ஆளில்ல அழுது பார்த்தோம் பாலில்ல ஒன்ன நான் காங்காம நானும் கூட நான் இல்ல கட்டுமானம் ஏம்புள்ள காவல் தாண்டி வாபுள்ள என்னென்ன ஆனாலும் மச்சான் தாண்டி மாப்பிள்ள உம்மேல குத்தமில்ல உள்ளூரு சுத்தமில்ல பாவி நெஞ்சு துடிச்சாலும் சத்தமில்ல பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா கண்ணால பார்த்தது கனவாக
போனவள பூங்குயில பாத்தியா தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்தியா நலமாய் வாழ தினமும் உண்ண உகந்தவை பிரீமியர் சவுதி டேட்ஸ். இரும்பு சத்து, விட்டமின் ஏ மற்றும் பி, புரோட்டீன் போன்ற சத்துக்கள் நிறைந்த பேரிச்சம்பழங்களினால் சட்னி, டேட்ஸ் பா, மலையாச்சாறு, அல்வா, லட்டு, டேட்ஸ் கேக் போன்ற சிற்றுண்டி உணவு வகையறாக்களை தயாரித்து உண்ணலாம். உயர்தரமாய் நேர்த்தியாய் பொது செய்யப்பட்டு 250 கிராம் 500 கிராம் 1 கிலோகிராம் பாக்கெட்டுகளில் தயாராகி வரும் பிரீமியர் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை சவுதியில் இருந்து வரவழைத்து விநியோகிக்கும் ஒரே நிறுவனம் ஞானம் இம்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 11. மொத்த கொள்வனவிற்கு அழையுங்கள் 0112 44 9255. ஓல்ட் இஸ் கோல்ட் அனுசரணை வழங்குவோர் இலங்கையின் அதி உயர்ந்த நகை மாளிகை சரிட்டா ஜுவல்லரி, இலக்கம் 42, செட்டியார் தெரு, கொழும்பு 11. பழமையின் நிரந்தரம், புதுமையின் உயர்ச்சி. பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கரைமேல் பிறக்க வைத்தான். மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ. ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் மயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். அரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கரைமேல் பிறக்க வைத்தான்.
சரிதா ஜுவல்லரி தலைநகரின் உயர்தர நகையகத்தில் எந்த கலாச்சாரத்திற்கும் பொருந்தும் திருமாங்கலிய தாலி நவீன ரக டிசைன்கள் ஏராளம் தாராளமாய் கொள்வனவு செய்திட நகை வடிவங்களை எமது நகை வடிவமைப்பாளர்கள் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வடிவமைக்கின்றார்கள். உங்கள் மகன் மகள் திருமண வைபவத்திற்காக நகை ஆர்டர் செய்யும் உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் காத்திருக்கிறது. இன்றே விரையுங்கள். சரிதா ஜுவல்லரி, இலக்கம் 42, செட்டியார் தெரு, கொழும்பு 11. பொன்மாலை பொழுது மீண்டும் எஸ்பிபி இசை நிகழ்ச்சி. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். வீரகேசரி இணை ஊடக அனுசரணையில் ஜூன் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆனந்த சமரகோன் கலையகத்தில் அனுமதி இலவசம். அனைவரும் வருக. அனுசரணை வழங்குவோர் பிலான் பெஸ்டா புரோட்டீன் நார்ச்சத்து கொண்ட தியூரம் மாவினால் செயற்கை நிறமூட்டிகளோ ரசாயன பதார்த்தங்களோ சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படுகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்பது பிலான் பெஸ்டா. சரிதா ஜுவல்லரி தலைநகரின் உயர்தர நகையகம் சரிதா ஜுவல்லரியின் இப்பொழுதே நகைகளை ஆர்டர் செய்யும் உங்களுக்கு பழைய தங்கத்திற்கு அதிகூடிய விலையும் நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு சிறந்த விலையும் வழங்கப்படும். இன்றே முன்பதிவுகளை செய்து பரிசுகளை பெற்றிட விரையுங்கள். சரிதா ஜுவல்லரி, இலக்கம் 42, செட்டியார் தெரு, கொழும்பு 11. டயான் லங்கா ஸ்டீல் கம்பெனியிடம் இருந்து நீண்ட காலம் உழைக்கக்கூடிய ISO தரச் சான்றிதழ் பெற்ற பாவனையாளர்களின் தேவைக்கு ஏற்ப வடிவமைக்கப்படும் GI பைப்ஸ், GI டியூப்ஸ், ஸ்கேஃபோல்டிங்ஸ், சீ-பேர்லின் இவை அனைத்தையும் நாடு பூராகவும் டயான் உற்பத்தி பொருட்களா என்று பார்த்து வாங்கிடுங்கள். அம்ஜா டிராவல்ஸ் ஊடாக அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளில் VIP வீடுகளில் பணிப்பெண்கள் வேலை வாய்ப்பு, உயர்வான சம்பளம். உடன் தொடர்பு கொள்ளுங்கள். அம்ஜா டிராவல்ஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ், இலக்கம் 24, 2வது மாடி, டயஸ் பிளேஸ், கொழும்பு 12. ஹாட்லைன் 0773-876-511. ஹலோ ஜென்டில்மேன், நீங்க வெட்டிங் ஷூட்ஸ், குர்தா ஷூட்ஸ், பார்ட்டி ஷூட்ஸ் எல்லாமே உங்க பாடி ஃபிட்டோனுக்கே சூட் ஆகுற மாதிரி இம்போர்ட்டட் ட்ரெண்டிங் மெட்டீரியல்ல அங்கேயே உங்க வெட்டிங் ஷூட்ஸை டைட்டே பெற்றுடுங்க. நவாவிஸ், பம்பலப்பிட்டி அண்ட் மவுண்ட் லெமினியா. ஃபெய்த் டிராவல்ஸ் ஊடாக சவுதி அரேபியாவுக்கு அரபிக் பேச தெரிந்த ஹவுஸ் நர்ஸ் வேலை வாய்ப்பு. சம்பளம் 3000 ரியால். உடன் அழையுங்கள். ஃபெய்த் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 81, எஸ்மாஹிந்த மாவட்ட பேங்க் ஆஃப் சிலோன் எதிரில், மருதானை, கொழும்பு 10. தொலைபேசி 0777-31-30-37. இலங்கையின் நம்பர் 1 பைப்லைன்களின் நிறுவனம் லைட் ட்ரேடிங் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 301, பழைய சோழக தெரு, கொழும்பு 12. ராகதீபம். ராகதீபம். பூ பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல. காதல் நிலா தேய்ந்தது. பாடி அழைத்தேன் உன்னை, இது தேடும் நெஞ்சம். நான் பாடும் மௌன ராகம். மலரே என்ன கோலம் என் ஜீவன் பாடுது உன்னை. இத்தனை பாடல்கள் தான் எஞ்சிருக்கிற பாடல்கள். இந்த பாடல்களில் இருந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களுக்கு நீங்கள் பேசலாம். இப்போ பேசலாம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. எந்த இரவும் எனக்கு தெரியல, அந்த பாட்டு தாட்டீங்களா? சரிம்மா, நன்றி. வணக்கம். இப்போ பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், பெரிய கல்லார்ல இருந்து ஜெயலட்சுமி. சரி சரி, 2 நாளைக்கு பிறகு நான் ஜெயலட்சுமி. உங்களோட பேசுறது 2 நாளைக்கு. அப்ப அடிக்கடி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி நேற்றெல்லாம் பேசுறேன். நல்ல பாட்டு, அதனால பேசுறேன். ஜெயலட்சுமி வர்த்தக சேவை 2 நாள் அபிமானியா இருந்தீங்க. சரிம்மா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ஜெயலட்சுமி? கோயில் திரைப்படத்துல இருந்து நான் பாடும் மௌனராகம். சரிம்மா, நன்றி. வணக்கம். தங்கவேல் எடப்பாடி சேலத்தில் இருந்து எரவாஞ்சேரியிலிருந்து சாவுல் ஹமீத். தென்னலோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் எரவாஞ்சேரியிலிருந்து சாவுல் ஹமீத் பாடல் கேட்கிறாராம். உதய சூரியன் ஷன், எப்படி இருக்கீங்க? 80கள் பாடல்களோடு அருமையான பாடல்கள் என தேன் போல இனிமையாக இருக்கும். சத்யராஜா, கோட் லோஜ் எஸ்டேட், கந்தப்புல நுவரலியாவில் இருந்து உதய சூரியன். சத்யராஜா, மிக்க நன்றி சத்யராஜா. தொடர்ந்து தென்னல் இருந்திருக்கலாம். தெய்வ ராமச்சந்திரன் சிலாபத்திலிருந்து கலைச்செல்வி, கலைச்செல்வம். நான் ரயில்வே குவார்ட்டர்ஸ்லேருந்து எஸ் கலை செல்வி. குவைட்லேருந்து
எல்லா சொந்தங்களுக்கும் ஒரு அருமையான பாடலை தாருங்கள்ங்கிறார். அதே போல் அக்கறை பெற்ற சாகாம வீதியிலிருந்து கிருஷ்ணபிள்ளை பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார் லக்ஷ்மி சுப்பிரமணியம். தர்கா நகரிலிருந்து ராதாகிருஷ்ணன் பண்ணையபுரத்தில் இருந்து பாடல் கேட்கிறார். தமிழ் தென்றல் பண்பலைக்கும் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். தமிழ்நாடு தேனி மாவட்டம் பண்ணையபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், ஜாராசியாஃபா களத்துறையில் இருந்து சின்னராஜி, நட்ராம்பள்ளி வட்டம் பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோவிலில் இருந்து பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து நாமக்கல் அரசு பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். அதே போல மியூரியல் ஜனாந்தசாமியும் எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் வழங்குங்கள். ஆலிஃப் கான் பொத்துவில்லை இருந்து அருமையான பாடல்கள் என்கிறார். ரேவதி பிள்ளை அழுத் மாவட்டத்தில் இருந்து, ஷகிலா வேலுப்பிள்ளை கோட்டாஞ்சனையில் இருந்து. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. கணவன் வேஷம் போட்டுக்கிட்டே கூத்து நடக்கல, உடன் நடிக்க வந்த மனைவி அவள் கதையை மதிக்கல. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. காதலில் ஜெயிக்குது 90 ஜோடிகள் கண்ணீரில் மிதக்குது. 100 தான் காதலில் ஜெயிக்குது 90 ஜோடிகள் கண்ணீரில் மிதக்குது. ஏட்டில இனிச்சது வீட்டில கசக்குது, ஏட்டில இனிச்சது வீட்டில கசக்குது. எல்லாமே இறைவனால் சொல்லாம நடக்குது. He is a very mischievous fellow, இல்ல? எந்த இரவு முதல் இரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. கணவன் வேஷம் போட்டுக்கிட்டே கூத்து நடக்கல, உடன் நடவள் கதையை மதிக்கல. எந்த இரவு முதல் இரவு எனக்கு தெரியல, I don't know. எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. சொர்க்கத்தில் திருமணம் சொன்னவன் யாரடா, நரகத்தில் வாழ்ந்திடும் நாயகன் நானடா. சொர்க்கத்தில் திருமணம் சொன்னவன் யாரடா, நரகத்தில் வாழ்ந்திடும் நாயகன் நானடா. வாழ்ந்தால் இல்லறம் வீழ்ந்தால் போர்களம், வாழ்ந்தால் இல்லறம் வீழ்ந்தால் போர்களம். வாழ்வதும் வீழ்வதும் வந்தவள் கைவசம்.
to the conclusion, wife is a knife to cut your life. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கும் புரியல. கணவன் வேஷம் போட்டுக்கிட்டு கூத்து நடக்கல, உடன் நடிக்க வந்த மனைவி அவள் கதையை மதிக்கல. எந்த இரவு முதலிரவு எனக்கு தெரியல, இதில் எந்த மனசு எந்த பக்கம் கணக்கு. ராகதீபத்தோடு இருக்கிறோம். மனதுக்கு நெருக்கமான பாடல்களை இன்றும் சுமந்து வருகிறது ராகதீபம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம், பேசுமா? ஹலோ, வணக்கம். நான் கோசலகுமாரி பேசுகிறேன். பேசுங்க கோசலகுமாரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கு என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது அந்த பாடல். சரிம்மா, நன்றி கோசலகுமாரி, நன்றி. இப்போ பேசலாமே. வணக்கம். ஹலோ, வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? அண்ணாமலையிலிருந்து நவபுத்திரன். நவபுத்திரனுக்கு என்ன பாடல் வேணும்? பாடி அழைத்து. சரிப்பா, நன்றி, வணக்கம். தொடர்ந்து தென்றல் எஃப்எம்மோடு இருந்திருக்கலாம். ஏராளமான தென்றல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னூட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். பசறையூர் எஸ் பாலச்சந்திரன், பாசக்குரல் அறிவிப்பாளர் இலாஜி, எப்படி இருக்கீங்க? ராகதீபத்தில் என் ரசனைக்கு விருந்தாகும் பாடல்கள் பூப்பறைக்கும் நேரத்திலே அந்த பாடலை கொடுங்க. எஸ் பாலச்சந்திரன் பசறையூரில் இருந்து பதிவு செய்திருக்கிறார். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்தில் பாடி அழைத்தினுங்கிற பாடலை தாங்க. கருப்பண்ணன் ரோங்கர் சாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கு இனிய வணக்கம். சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரோங்கர் சாமி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து கணபதி மனோகரன் கடுவலையில் இருந்து ஏஞ்சல் ஷிஃபா மரலையின் என்ன கோலம் பாடல். நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். இந்த நீங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவிடுகிற பொழுது உங்களோட ஊர் எது, பேர் எதுங்கிறத கண்டிப்பாக, இது எல்லாருக்குமான அன்பான அறிவித்தல், நீங்கள் எங்கே இருக்கீங்க யாருங்கிறத பதிவிடுங்க, சரியா? உங்களை ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடிக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்குது. ஏராளமான எக்கச்சக்கமான பதிவுகள் வரும் காரணத்தால் நீங்கள் ஐடியா மாத்திரம் அனுப்பாமல் உங்களோட பேர் எது, ஊர் எதுங்கிறதையும் கண்டிப்பாக அனுப்பணுங்கிறதையும் உங்களோடு அன்றைய தினமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆனால் நேர்கள் கேட்குற மாதிரி காணலை. நடராஜன், நாகல் நகர் நடராஜன், ஜனகா எல்லாருமே பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். பதிலை சிதம்பரம் மலரை என்னென்ன கோவம் பாடல் தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். விஜயலட்சுமி கூட புசலாவில் இருந்து எனக்கு அருமையான பாடல் மலரை என்னென்ன கோலம் பாடல் வேண்டும். அதே போல செல்வம் வள்ளி நிகழ்ச்சி அருமையாக இருக்குது. தமிழ்நாடு ராணிப்புவட்டை மாவட்டம் கீழ் விசாரம் செல்வம் திலீப் எல்லாருமே அருமையான பாடல் தாராங்க. பூங்காற்று பூங்காற்று போனவள பூங்குயில பார்த்தியா. அதே போல் சாம்சுடின் யாஸ்மின் ஹேட்டனில் இருந்து மலர் என்னென்ன கோலம். சிங்கராஜா கொஸ்லந்தியில் இருந்து எங்களுக்கு மலர் என்னென்ன கோலம் பாடல் தாங்க. மலர் என்னென்ன கோலம் பாடல் வேண்டும் என்று நவாஸ் பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுங்கிற பாடல் தாங்க. தஞ்சை சிபிகே காதர் பாடல் கேட்கிறார். வளம்னூர் பாரத் பாண்டியன் சுரேந்தர் எஸ் என் சுரேந்தர் பாடி மலரை என்னென்னக்கும் பாடல் வேண்டும்ங்கிறார். அதே போல் பூக்கடையில் இருந்து மணி எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் வழங்குங்கள். சின்னையிலிருந்து சிங்க சிவராம் நாகராஜன் மலரை என்னென்ன கோலம் பாடல் தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். என் ஜீவன் பாடுது
சேரும் உல்லாசம் வாழ்வில் கூடும் என்றே நான் நினைத்த உண்மை நேரிலே பொன்மேனி சேரத் துடிக்குது ஓர் மனம் கல்யாண காலம் வந்ததும் திருமணம் எப்போது அந்த ஸ்வர்க்கம் தோணுமோ என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது நெஞ்சத்தை திறந்து வைத்தேன் எண்ணத்தை சொல்லி வைத்தேன் என் ராணி மனசு இன்னும் தெரியலே முல்லைப்பூ வாங்கி வந்தேன் முத்தாட ஏங்கி நின்றேன் கொண்டாட காதல் நாயகி வரவில்லை என் ஜீவன் போன பாதையில் போகிறேன் என் நெஞ்சில் பொங்கும் கேள்வியை கேட்கிறேன் அன்பே என் காலம் யாவும் நீ என்றோ என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது காணாமல் ஏங்குது மனம் வாடுது இங்கே என் பாதை மாறி எங்கெங்கோ தேடி தேடி என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது என் ஜீவன் பாடுது உன்னைத்தான் தேடுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராக தீபம். நேரம் இப்பொழுது 8:37. இப்பொழுது பேசலாமே. வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் தோப்பு கொச்சிக்கடை சரோஜினி பேசுகிறேன். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. எனக்கு தங்க மலரே என்னென்ன கோபம். சரி, நன்றி. வணக்கம். இப்போ பேசலாமே. வணக்கம். நான் விஜி பேசுறேன் வத்தல. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் விஜி? எனக்கு காதல் நீலா தேயுது. சரிம்மா, நன்றி. வணக்கம். தொடர்ந்து தென்னல் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். வாட்ஸ்அப் அனுசாமி நீர்குளம்பில் இருந்து என் ஜீவன் பாடுது பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார் ரோசலகம் குசலராஜா. அதே போல் செல்லக்கண்ணு சந்திரகாந்தனோட புசலாவில் இருந்து மலரை என்னென்ன கோமுங்கிற பாடல் தாங்க வெங்கடாஜலபதி ராமனா பாடல் கேட்கிறார். குரல் ஈர்ப்பு அரசா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இனிய கீதங்கள் சுமந்து வரும் ராக தீபத்தின் ரசிகன், இலங்கை வானொலியின் ரசிகர் என்ற சொல்லி ஆட்டோராஜா படத்தில் மலரை என்னென்ன கோலம் பாடத்தாங்க. புதுக்குடி எஸ் வெங்கடாஜலபதி ராமனா பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் காரக்குறிச்சி அஞ்சலில் இருந்து வசந்தகுமார் பாடல் கேட்டு சப்பமல்கந்து பெரிய குறியானில் இருந்து. அதே போல் ராஜேந்திரன் எந்திரன் பதிலை கெந்த கொலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் எனக்கு எந்த இரவு முதலிரவு பாடல் தாங்க. பாடல் ஒலிபரப்பாயிட்டது. செட்டிப்புறத்திலிருந்து மணிகண்டன் பரோலா ராஜா சூப்பரான பாடல்கள் தெரிவுகள் நன்றிகள், எனக்கும் அருமையான பாடல் தாருங்கள் என்கிறார். கேட்டி கமலடி சம்மாந்துறையில் இருந்து பூப்பாலைக்கும் நேரத்தில் என்கிற பாடல் தாங்க. வாணி சுகுமார் பாடி அழைத்தேன் பாடல் வேண்டும்.
வட்டவள ஹேட்டனில் இருந்து பதிவு செய்திருக்கிறார். புஷ்பராணி சென் கூம்ஸ் தலபாக்கலில் இருந்து அருமையான பாடல்கள். தமிழ் செல்வன் ராகதீபத்தில் மலரை என்னென்ன கோலம் என்கிற பாடல் தாருங்கள் என்று இந்தியாவில் இருந்து பதிவு செய்திருக்கிறார். மேகநாதன் பழனியாண்டி பிள்ளை மோகன் ஹேந்தல வத்தலில் இருந்து எனக்கு அருமையான பாடலை தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மலரே என்னென்ன கோலம் எதனால் என் மீது கோபம் மலரே என்னென்ன கோலம் எதனால் என் மீது கோபம் தினமும் வெவ்வேறு நிறமும் இதுதான் உன்னோடு அழகோ மலரே என்னென்ன கோலம் மலரே நலமா வசந்தம் உன்னோடு சொந்தம் உனக்கே நின்னோடு வந்தம் வசந்தம் உன்னோடு சொந்தம் உனக்கே நின்னோடு வந்தம் ஏழ்மையின் இலையுதிர் காலத்தில் இங்கே பூவேது காயேது நினைத்தால் எட்டாத தூரம் எனக்கேனும் மீது மோகம் திருச்சபை ஏறிடும் அர்ச்சனை மலரே நீ எங்கே நான் எங்கே திருச்சபை ஏறிடும் அர்ச்சனை மலரே நீ எங்கே நான் எங்கே நீ எங்கே நான் எங்கே மலரே என்னென்ன கோலம் மலரே நலமா மலரே நலமா நிலவை வானத்தில் பார்த்து அருகே வாவென்று கேட்டு நிலவை வானத்தில் பார்த்து அருகே வாவென்று கேட்டு அழுதிடும் குழந்தையின் அம்புலி பருவம் என்னோடு நான் கண்டேன் இருக்கும் வர்க்கங்கள் ரெண்டு உலகில் இப்போதும் உண்டு சமவெளி மலைகளை தழுவிட நினைத்தால் வழியேது முடியாது சமவெளி மலைகளை தழுவிட நினைத்தால் வழியேது முடியாது வழியேது முடியாது மலரே என்னென்ன கோலம் எதனால் என் மீது கோபமும் தினமும் வெவ்வேறு நிறமும் இதுதான் உன்னோடு அழகு மலரே என்னென்ன தென்றல் FM 80s டூயட்டுக்கு அனுசரணை வழங்குவோர் டேட் கிரவுன் மற்றும் பராரி பேரிச்சம் பழங்களை இறக்குமதி செய்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் சந்தைப்படுத்தும் பெஸ்ட் ஃபுட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். ஹாட்லைன் 0777977467. கண்ணில் என்ன கார்காலம் கன்னங்களில் நீர் கோலம் மனமே நினைவை மறந்துவிடு துணை நான் அழகே துயரம் விடு விழியில் விழும்
மார்பில் வீழ்ந்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே கண்ணில் என்ன கார்காலம் கன்னங்களில் நீர் கோலம் என்ன கார்காலம் கன்னங்களில் நீர் கோலம் கண்ணில் என்ன கார்காலம் கன்னங்களில் நீர் கோலம் மனமே நினைவை மறந்துவிடு துணை நான் அழகே துயரம் விடு விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே கண்ணில் என்ன கார்காலம் கன்னங்களில் நீர் கோலம். டேட் கிரவுன் மற்றும் பராரி பிராண்ட் பேரிச்சம் பழங்கள் பெஸ்ட் ஃபுட் மார்க்கெட்டிங்கிடம் இருந்து அஜ்வா, பப்ரூம், சபாபி, உதிரி, சுகாரி, மஜூல், கலாஸ் உட்பட அத்தனை ரக பிரீமியம் குவாலிட்டி பேரிச்சம் பழங்களும் பொதி செய்யப்பட்டதுதான் டேட் கிரவுன் மற்றும் பராரி பிராண்ட் பேரிச்சம் பழங்கள். டேட் கிரவுன் மற்றும் பராரி பிராண்ட் பேரிச்சம் பழங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொள்வனவு செய்திட பெஸ்ட் ஃபுட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் 32A ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் கொழும்பு 12 ஹாட்லைன் 0777 977 467. ராகதீபம் ராகதீபம் இணைந்திருப்பது ராகதீபத்தோடு நேரம் இப்பொழுது சரியாக 8:48. இப்போ பேசலாமே. வணக்கம். 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 யார் பேசுறீங்க? சாந்தியடி கருணாகரன். என்ன பாடல் வேணும் கருணாகரன்? ஒப்பரிக்கும் அருமையான பாட்டு. இப்போடா யார் இந்த பாடலை கேட்பாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி சரிப்பா, மிக்க நன்றி. இப்போ பேசலாமே. வணக்கம். நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? கோலாப்தீன். சரிப்பா, ஆப்தீனுக்கு என்ன பாடல் வேணும்? சரி, மிக்க நன்றி.
எனக்கு ராகதீபத்தில் ஒரு பாடல் தாங்க. மதுரையில் இருந்து ரத்தினகுமார், மாரி பாண்டியன், சீர்காழிபுத்தூரில் இருந்து எங்களுக்கும் ஒரு பாடல் தாங்க, மௌனராகம் பாடல் தாங்க. அதே போல் இந்து கல்பனா பாடலை கேட்டு பதிவு செய்திருக்கிறார். பிரான்ஸில் இருந்து மலரை என்னென்ன கூறும் பாடல் ஒலிபரப்பாயிட்டதே இந்து கல்பனா. ஃபில்லூரிலிருந்து சதா கௌதமன், எனக்கும் பாடி அழைத்தேன் பாடல் வேண்டும். பேனாட்சா செல்வம் கம்பத்தில் இருந்து, தேனி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகுமார், காரைக்குடியிலிருந்து எஸ்கே ராஜன், ராமநாதபுரத்திலிருந்து அக்கரைப்பற்று போப்டையில நிசார் பாடல் கேட்கிறார். மஞ்சு சக்தி கேகாலையில் இருந்து, அருள்மொழி பருத்தித்துறையில் இருந்து, ரேகா மகேந்திரன் வெலைமடையில் இருந்து மலரை என்னென்ன கூறும் பாடல். ராமலிங்கம், எனக்கு நல்லதொரு பாடலை கேட்ட ஆசைப்படுகிறேன். சிவசைலம் தென்காசி மாவட்டத்திலிருந்து ராமலிங்கம், எல்லாருக்கும் பாடல் தாங்க. பைலாய் பட்டாபி பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். பூப்பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு, புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு, பூவோ பூவு, பூவோ பூவு. கொடியேற்றம் நடக்குமா? நதிகள் காய்ந்த பின் படகோட்ட முடியுமா? கோட்டை சாய்ந்த பின் கொடியேற்றம் நடக்குமா? ஐப்பசி ஆடி மாதத்தில் சென்றலும் வீசுமா? காட்டுக்கு சென்ற பூங்கிழி கூட்டுக்கு திரும்புமா? காலம் எவர்க்கும் இங்கே காத்திருக்க கூடுமா? பூவோ பூவு, பூவோ பூவு, பூ பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு. அலைகள் ஓய்ந்த பின் கடல் நீரில் குளிக்கவே எண்ணும் மனிதர்கள் இந்நாட்டில் கோடியே. அலைகள் ஓய்ந்த பின் கடல் நீரில் குளிக்கவே எண்ணும் மனிதர்கள் இந்நாட்டில் கோடியே. கங்கையில் வெள்ளம் பொங்கினால் கரைகள் போடணும், கரைகள் போட தவறினால் கலங்கி வாழணும். காலம் எவர்க்கும் இங்கே காத்திருக்க கூடுமா? பூவோ பூவு, பூவோ பூவு, பூ பறிக்கும் நேரத்திலே புயலடிச்சு போனதடா, தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. பூவோ பூவு, பூவோ பூவு, பூவோ
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகதீபம். மாத்தளையில் இருந்து அனன்லியா பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். தேவா ராமச்சந்திரன் சிலாபத்தில் இருந்து, அதே போல கிருஷ்ணவணி ரட்னம் NK வேணி பலாங்கோடியில் இருந்து பாடலை கேட்டு பதிவு செய்திருக்கிறார். காதல் நிலா தேய்ந்தது பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்தது. ஆகாயமே மேகமே ஊர்தோறும் நான் கொண்ட சோகம் கூறுங்கள். இதைத்தானு தேவன் நினைத்தான். காதல் நிலா தேய்ந்தது பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்தது. காதல்தான் வேறல்ல, யார் மாலை யார் தோளில் யார்தான் சொல்ல. ஆசைகளே மாயந்தான் மெய்யல்ல, கண் காணும் காணல் நீர் கங்கை அல்ல. நெடுந்தூரமே போகலாம் நீலமேகம், நீரின்றியே வாடலாம் சோலைப்பூவும். இதைத்தானோ தேவன் நினைத்தான். காதல் நிலா தேய்ந்ததோ பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்ததோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றின் ராகதீபம் என்ற அழைப்பை ஏற்படுத்தி அதே போல முகநூல் பக்கம் தொடர்பு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 9 மணிக்கு மதி இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள். 10 மணி வரைக்கும் தென்றல் எஃப்எம்மின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். காய்க்காது மண் போட்ட விதையெல்லாம் முளைக்காது. நீ கேட்கலாம் யாவுமே கிடைக்காது. இதைத்தானே வாழ்வில் நாம் விதி என்பது.
உன் வீணையில் கேட்கலாம் சோககீதம், உன் பாடலில் சேரலாம் வேறு ராகம், இதைத்தானு தேவன் நினைத்தார். உங்கள் மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசுசெலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்கற் கூட்டுத்தாபனம் தரும் தகவல். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. செய்திகள் வாசிப்பவர் MC நஜ்முதீன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராமாஞ்ச மகாநிகாயவின் 74வது தேசிய பட்டமளிப்பு விழா எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இடம்பெறும். தேசிய மக்கள் சக்தி 216 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 26 நாட்களில் மாத்திரம் 1,16,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை. திருகோணமலை மாவட்டத்தின் மீன்பிடி பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வுகளை வழங்க நடவடிக்கை. சிறுவர்களுக்கான பாராளுமன்ற மன்றத்தை மீண்டும் நிறுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஈரானுடன் மீண்டும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்த அமெரிக்கா தயார். இனி விரிவான செய்திகள். ராமான்ய மகாநிகாயவின் 74வது தேசிய பட்டமளிப்பு விழா எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை அரச அனுசரணையுடன் நடைபெறும். அனுராதபுரத்தில் உள்ள கல்நேவ மைதானத்தில் இதை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் ஆரம்ப விழா இலங்கை ராமாஞ்ச மகாநிகாயவின் மகாநாயக்கர் அதிவணக்கத்திற்குரிய மகுலேவே ஸ்ரீ விமல தேரர் தலைமையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் நடைபெறும். இந்த மாதத்தின் கடந்த 26 நாட்களில் மாத்திரம் 1,16,469 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்று நாட்டிற்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 7,100 ஆகும். இந்த மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து 32,977 பேர் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரை நாட்டிற்கு வருகை தந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 11,46,272 என்று சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 2,37,037 ஆகும். திருகோணமலை மாவட்ட மீனவர் ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய கூட்டம் நேற்று மாவட்ட செயலகத்தில் பிரதியமைச்சர் ரத்னா கமகே தலைமையில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்திற்கு அடுத்து 2வது பெரிய மீன்பிடி மாவட்டம் திருகோணமலையாகும். மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. வெடிபொருட்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பிரதி அமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். மீன்பிடி தொழிலின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் பெறுமதி சேர்க்கப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பு தேவை என்று கிழக்கு மாகாண ஆளுநரும் பிரதி அமைச்சரும் இதன்போது வலியுறுத்தினர். மீனவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ஓய்வூதிய காப்புறுதி திட்டம் குறித்து இங்கு விவாதிக்கப்பட்டது. இதன் மூலம்
மீனவர் ஒருவர் இறந்தால் அவரது மனைவி ஓய்வூதிய பலன்களை பெற முடியும். சில நிறுவனங்கள் கழிவு நீரை கடலில் விடுவதால் ஏற்படும் அச்சுறுத்தல் பாதிப்பு குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இது பற்றி கவலை தெரிவித்த பிரதி அமைச்சர் இந்த செயல்முறையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட தரப்பினரை வலியுறுத்தினார். வெறுகல் போன்ற பகுதிகளில் புதிய எரிபொருள் நிலையங்களை நிறுவுவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் மன்றத்தின் எதிர்கால பணிகள் குறித்து கலந்துரையாடும் கூட்டம் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. மன்றத்தின் தலைவி அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு பெண்களை தெரிவு செய்வது மற்றும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. 10வது பாராளுமன்றத்தில் சிறுவர் பாராளுமன்ற மன்றத்தை மீண்டும் நிறுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்றத்தில் பகல் நேர பராமரிப்பு மையத்தை நிறுவுவதன் முன்னேற்றம் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டன. இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி அசூசா குபோட்டா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்றத்தின் 2024 ஆண்டிலிருந்து 2027 ஆண்டிற்கான அபிவிருத்தி செயற்திட்டத்தின் எதிர்கால பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அதன்படி பெண் பாராளுமன்ற உறுப்பினர் சங்கத்தால் செயற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் திட்டங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் தயாராக இருப்பதாக குபோட்டா இதன்போது குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மலையக சேவையால் ஏற்பாடு செய்யப்படும் நுவர புரவர எனும் கிராமத்திற்கு செல்லும் மாதாந்த சமூக சேவை திட்டம் உடுனுவரையில் உள்ள ஸ்ரீ சத்தர்ம திலக்க ரஜமகா விகாரையை மையமாக கொண்டு நாளை நடைபெறும். கண்டி சுவசவன மருத்துவமனை அங்கு இலவச மருத்துவ சிகிச்சை முகாமை நடத்த தயாராகி வருகிறது. கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நிகழ்நிலை மூலம் ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரை இதற்காக விண்ணப்பிக்க முடியும். பாடசாலை மூலமான பரீட்சார்த்திகள் உரிய பாடசாலை அதிபர்களின் ஊடாகவும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது அவசியம். இம்முறை கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் உட்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் சுப்பிரவிக்கு பட்பசை புளோரைட்டுக்கு சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 216 உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. அகலவத்த பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றியதுடன் அக்கட்சியைச் சேர்ந்த லலித்குமார தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஹெட்டன் டிகோயா நகரசபையின் தவிசாளராக தேசிய மக்கள் சக்தியின் அசோக கருணாரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் உட்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் சுப்பிரவிக்கு பட்பசை புளோரைட்டுக்கு சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ராயல் ஃப்ரெஷ். ராயல் ஃப்ரெஷ் 100% கிருமிகளை நீக்கும் ராயல் ஃப்ரெஷ். இலங்கையின் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் புத்தாக்க துறைகளை வலுப்படுத்துவதற்கு சர்வதேச நிறுவனங்கள் சிலவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் என்பவற்றுடன் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இளம் சமூகத்தினரை தொழில் முயற்சியாளர்களாக கட்டியெழுப்புவது இதன் பிரதான நோக்கமாகும். இளைஞர் யுவதிகளை எவ்வாறு வலுப்படுத்துவது சம்பந்தமாக இந்த வேலை திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விஞ்ஞான தொழில்நுட்ப புதிய கொள்கை திட்டத்திற்கு அமைவாக விஞ்ஞான தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட தொழில் வலயமாக இலங்கையை மாற்றுவதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய
ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ராயல் ஃப்ரெஷ். ராயல் ஃப்ரெஷ் சக்தி வாய்ந்த கிருமி நாசினிகள் கொண்ட பச்சை மஞ்சள் மற்றும் வேப்பம் இலை எண்ணெயுடன் செஞ்சந்தன பொடியையும் கொண்டுள்ளது. கடினமாக உழைப்பவர்களின் உடலில் இருந்து அழுக்கு மற்றும் கிருமிகளை ராயல் ஃப்ரெஷ் நீக்குகிறது. ராயல் ஃப்ரெஷ் சோர்வை நீக்கி சருமத்தை பிரகாசமாக்குகிறது. ராயல் ஃப்ரெஷ் என்பது முழு குடும்பத்திற்கும் போதுமான பெரிய சோப், செஞ்சந்தன ஸ்கிரப். உங்களுக்கு தெரியுமா? ராயல் ஃப்ரெஷ் என்பது 100% கிருமிகளை நீக்கும் ராயல் ஃப்ரெஷ். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சிங்கர் ஸ்ரீலங்கா நிறுவனம் ஹொன என்ற விளம்பர சின்னத்தை கொண்ட 2 திறன்பேசிகளை அறிமுகம் செய்துள்ளது. இவை செயற்கை நுண்ணறிவால் வலுவூட்டப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கின்றன. இந்த தொழில்நுட்பமானது திறன்பேசியில் உள்ள படைப்பாற்றல், புகைப்படவியல், நாளாந்த பயன்பாட்டு கருவிகள் போன்றவற்றை மேம்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். ஃபின்டெக் தகவல் தொழில்நுட்ப கண்காட்சி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கொழும்பில் நடைபெறவுள்ளது. 25 நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் அதிகமான தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரட்ன தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் தன்னிறைவு அடைந்த நாட்டை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். இந்த மாநாடு 2 நாட்களுக்கு இடம்பெறவிருக்கிறது. உங்கள் கவனத்திற்கு பிள்ளைகளுக்கு இடையில் தொற்றா நோய்கள் அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உணவு பாவனையில் காணப்படும் பிரச்சினையே இதற்கான காரணமாகும். இதனால் நீரிழிவு, குருதிச்சோகை உள்ளிட்ட நோய்கள் அதிகரித்துள்ளன. விசேடமாக 13 வயதிலிருந்து 17 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கிடையில் இந்த நோய்கள் அதிகரித்துள்ளன. குளிர்பானம், அதிகளவில் எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவு, அதிகளவில் உப்பு சேர்க்கப்பட்ட உணவு, சீனி சேர்க்கப்பட்ட உணவுகளினால் இந்த நோய்கள் ஏற்படுகின்றன. உலகச் செய்திகள். அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரானுடன் மேலும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரானிய மோதல் ஆரம்பித்ததன் பின்னர் நிறுத்தி வைக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்க அமெரிக்கா யோசனை முன்வைத்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் கட்டார் இடைத்தரகராக செயல்படும் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தமது அணுசக்தி நிலையங்களை தாக்கியதன் பின்னர் அமெரிக்காவை நம்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி பேச்சுவார்த்தைகளும் நிச்சயமற்றதாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் நாளை தொடரவுள்ளது.